எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 9ஆம் இடத்துல போய் குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 மாத காலமாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் கடக ராசியில் நீச்சம் அடைஞ்சிருந்தார். உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது கடகராசி மட்டும்தான். அந்த கடக ராசியில் பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சதுனால விருச்சக ராசிக்காரங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாத காலம் ஓரளவுக்கு படாத சித்திரவதை, படாத கஷ்டம். இப்போ கிட்டத்தட்ட இது பிப்ரவரி மாதம் நம்ம வச்சுக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அடுத்தது ஜனவரி, இந்த 3-4 மாதத்துக்குள்ளார கிட்டத்தட்ட நவம்பர் மாதம்னே வச்சுக்கலாம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி. அப்போ அந்த நவம்பர் மாதத்தில் இருந்து கிட்டத்தட்ட இந்த டேட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு மன உளைச்சல் கண்டிப்பாக நிறையா இருக்கும். பாக்கெட்டில் 4 பைசா இல்லாமல் வீட்டில் இருந்த, அதாவது ஒரு பொன் பொருள் கொண்டு போய் ஒன்று விற்கக்கூடிய நிலைமை, இல்லை வைக்கக்கூடிய நிலைமை, வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமை. ஒவ்வொருத்தர் சொன்னாங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, தோட்டத்துறவு வாங்குவீங்க, அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்கன்னு சொல்கிறத விட விருச்சக ராசிக்காரங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று தான். கடன் இல்லாத சாமி நான் எப்போ நிம்மதியாக இருப்பேன், அந்த எதிர்பார்ப்பு தான். ஏன்னா இந்த 3-4 மாதத்துக்குள்ளாரையே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மன உளைச்சல். ஓப்பனாக சொல்லணும்னா வீட்டில் மதிப்பு மரியாதை இல்லை. அப்படியே மதிப்பு மரியாதை வீட்டில் இருந்தால் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இல்லை. நீ என்ன சொல்கிறத நான் என்ன கேட்குறதுன்றது மாதிரி பழமொழி சொல்லுவாங்க, கையில் காசு இல்லைன்னா கட்டின பொண்டாட்டி கூட மதிக்காதும்பாங்க. விருச்சக ராசிக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 மாத காலமாகவே தொழில் முடக்கம், 10 ரூபா வீட்டில் மிச்சம் இல்லாத காலம். அதே மாதிரி இந்த காதல், 2வது லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, விரும்பி நேசிச்சிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ ஒரு பிரச்சனையில் சிலரெல்லாம் பிரிஞ்சிருப்பாங்க. கணக்கும் புரிஞ்சிருக்காது, காரணமும் போட்டிருக்க மாட்டேங்க. எதுக்கு சேர்ந்தாங்க, எப்படி போனாங்கன்றது இன்னி வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல், அண்ணன் தம்பியோட பலம் இல்லாமல், பங்காளி அங்கும் பங்காளோட உதவி இல்லாமல் தான் கையூனி கரணம் போட்டு எந்திரிக்கக்கூடிய நிலைமை கிட்டத்தட்ட இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு. மொத்தத்தில் எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு நிலைமை இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு. சொல்கிறவங்கெல்லாம் சொல்கிறீங்க சாமி, நல்லா தான் சொல்கிறீங்க, அதாவது எனக்கு சரியில்லையே, அந்த கேள்விகள் ஒன்றுமே அது இருக்க தான் செய்யுதுங்க. ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் நட்பாக இருக்கிறாரு. அப்போ மிதுன ராசியில் நட்பாக இருக்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் 2வது பாதத்தில், அதாவதுன்றது மிதுன ராசியில் 87 டிகிரியில் குருவுடைய நட்சத்திரம் வாங்கி மிதுன ராசியில் இருக்கிறார். அப்போ கல்விக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் வீட்டில் நவகிரகத்திலேயே ராஜான்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி புதன் வீட்டில் போய் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ உங்களுக்கு எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த 3-4 மாதமாக சிரமப்பட்டிருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஆனால் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எது செய்கிற மாதிரி இருந்தாலும், ஏன்னா நீங்கள் உதவி செஞ்சு கூட உபத்திரியன்ற பேர் வாங்கிட்டீங்க. தயவு செய்து உதவியே செய்யாதீங்க, விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் செய்யலன்னு சொன்னால் ஒரே ஒரு பேர் தான், செய்யலன்ற கெட்ட பேர் தான். ஆனால் செஞ்சுட்டு நீங்கள் கெட்ட பேர் வாங்குறதுக்கு நான் செய்யாதே நீங்கள் கம்முன்னு இருந்துக்கலாமே. பொதுவாக விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பார்வை ஒரே இடத்துல படக்கூடிய ராசி யாருதுன்னா இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி தான். முதல்ல பார்த்தீங்கன்னா சனி பார்வை. கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் சனி பார்வை 3, 7, 10.
கும்பத்திலிருந்து 3ஆம் இடமா யார் பார்க்குறாரு? மேச ராசி பார்க்குறாரு. 7ஆம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி பார்க்குறாரு. 10ஆம் இடமா யார் பார்க்குறாரு? உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் ராசியை 10ஆம் இடமா பார்க்குறாருன்னா அப்போ உங்கள் ராசிக்கு தொழில் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி குரு பார்வை 5, 7, 9. அப்போ குரு ரிஷப ராசியிலிருந்து 5ஆம் இடமா பார்த்தீங்கன்னா சிம்ம, அதாவதுன்றது கன்னி ராசியும், 7ஆம் இடமா பார்த்தா உங்கள் விருச்சிக ராசி தான் பார்க்குறாரு. 9ஆம் இடமா மகர ராசி பார்க்குறாரு. அப்போ குரு உங்கள் ராசி 7ஆம் இடமா கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்குறாரு. சனி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி, தொழிலை பார்க்குறாரு. அதே மாதிரி குரு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமா பார்த்தீங்கன்னா மாங்கலி ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கணும், திருமணம் நல்லா இருக்கணும் அப்படின்னா 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதாவது குரு பார்வை நல்லா இருக்கணும். அப்படி பார்த்தா குரு தான் உங்களுக்கு அதிபதி, குருவே பார்க்குறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேதுனுடைய பார்வை 3, 7, 11. அப்போ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமா கடக ராசியும், 7ஆம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியும், 11ஆம் இடமா பார்த்தீங்கன்னா உங்கள் விருச்சிக ராசி தான் பார்க்குறாரு. அப்போ அந்த 3 கிரகத்தினுடைய பார்வை, சனி பார்வை, குரு பார்வை, கேது பார்வை, இந்த 3 பார்வை யார் ராசி மேலே படுது? விருச்சிக ராசி மேலே தான் படுது. அப்போ விருச்சிக ராசி மேலே படும் பொழுது அப்போ உங்களுக்கு நல்லா தானே இருக்கணும். அப்போ ஏன் நல்லா இல்லை? அந்த கேள்விக்கு கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் இருக்கிறாங்க அல்லது 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? விரலுக்கு தகுந்த வேக்கன்னு சொல்கிற மாதிரி படிப்புக்கு தகுந்த சம்பளம் தானே கிடைக்கும். அதுபோல் உங்கள் ஜாதகம் முதல்ல என்ன சொல்லுது? உங்களுடைய திசை புத்தி நல்லா இருக்குதா? ஒரு மனிதனுக்கு அதாவது கொடுக்கறதுக்கு பல விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் கெடுக்கிறதுக்கு 4 விஷயம்தான். ஒரு மனிதனுக்கு கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேசிக்காக 4 காரணம் தான். அந்த 4ல் 1 கெட்டு போனால் கூட அந்தவுடைய ஜாதகர் கண்டிப்பாக முன்னேற முடியாது. 1 திசா புத்தி. அந்த திசா புத்தி உங்களுக்கு நல்லா இருக்கா? 2வது அதாவது இந்த சனி பிடிச்சிருக்குதான்னு கேட்பாங்க. ஏன்னா சனி பிடிச்சிருந்தா கூட சிரமப்படுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுக்கு நடக்கிறது அர்த்தாஷ்டம சனி. கண்டிப்பாக தங்கம் இருந்தால் தவிட்டு பொடியாகும், மாணிக்கு வந்தால் மத்தியான செலவு, வெள்ளி வந்தால் விரையும், மாடு கறக்க போன குடிக்கு கரெக்டாக போயிடும். அப்போ உங்களுக்கு நடக்கிறது இப்போ அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி. இது எப்போ தீருது? வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறார். மார்ச் 29 கடல்லையே தாண்டிட்டீங்க, கரையை கடக்கிறதுக்கு 2 மாதம். பிப்ரவரி, மார்ச் 2 மாதம். இந்த 2 மாதம் மட்டும் போயிடுச்சுன்னா, ஏன்னா மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறார். அப்போ உங்களுக்கு பிடிச்ச இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களை விட்டு போகுது, சந்தோஷப்படுங்க. சரிங்களா? 3வது காரணம் இந்த ஐவன செய்வன சதி சத்ருக்கள் சுற்றி இருக்கிற திஷ்டி போட்டி பொறாமன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மனிதன் இருந்தாலும் அழிச்சு விடும் இல்லைங்களா? 4வது தோஷங்கள். இப்போ ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்? லக்னத்தை அடிப்படையாக தான் ஒருத்தருக்கு ஜாதகம் சொல்கிறோம். ஆனால் அதே ஒரு பொது பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ராசியை வச்சு பலன் சொல்கிறோம் இல்லைங்களா? ராசிக்கு 30% தான் பேசும். நல்லா புரிஞ்சுக்கணும். லக்னம் அப்படின்றது 100% பேசும். அப்போ உங்கள் சுய ஜாதகம் என்ன பேசும் அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். சரிங்களா? அதை தவிர இந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சதுன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கு. மார்ச் மாதம் 29 தேதிக்கு மேலே படிப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மெமரிஸ் அப்போ நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நீ என்ன யோசிச்சாலும் என்ன பேசினாலும் அது செயலுக்கு வரல. பொழுது போன பிறகு புத்தி வந்த மாதிரி. நைட்டு பார்த்தீங்கன்னா விடிட்டும் பாரு, அது பண்ணலாம் இது பண்ணலாம் நினைக்கிறீங்க, விடிஞ்சா எந்திரிக்க கூட முடியல, செய்ய முடியல. அதே மாதிரில அந்த வேலைக்கு போகலாம், இந்த வேலைக்கு போகலாம், எந்த வேலை செஞ்சால் நல்லா இருக்கும். மொத்தத்தில் நம்மளுடைய நேரம் எதை நோக்கி பயணம் பண்ணுது, குழப்பத்தில் இருப்பீங்க. மார்ச் 29க்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அதே மாதிரி கல்வி நல்லா இருக்கும். திருமணத்துக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி சுக்கிர பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அதாவது இந்த விருச்சக ராசிக்கு திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். இப்போ அவர் போயிட்டு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல போய், அதாவது மீன ராசியில் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. இது அருமையான உங்களுக்கு ஒரு நேரம். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு இப்போ 7ல் குரு இருக்கிறாரு பார்த்தீங்களா?
கல்யாணம் பண்ணணும்னா கூட குரு வந்து 2, 5, 7, 9, 11 இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். இப்போ உங்கள் ராசிக்கு இப்போ 7ல் குரு இருக்கிறாரு, அது மாங்கலிஸ்தானத்திலேயே போய் பார்க்குறாரு. அது உங்களுக்கு அந்த மாதிரி நேரத்துக்கு உங்களுக்கு திருமணத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானே மீன ராசியில் போய் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. இது ஒரு அருமையான உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக வந்து திருமணத்துக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும், வாழ்வாதாரத்துக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும், உங்களோட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த காதல் கல்யாணம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் திசை புத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். எப்படி பார்த்தாலுமே இன்னைக்கு எப்படி தெரியுங்களா, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், இன்னைக்கு வந்து படித்த படிப்புக்கு உண்டான ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைமை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்க தான் செய்யுது. நான் சொன்ன மாதிரி இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு போகணும். மார்ச் 29க்கு மேலே நல்லா இருக்கும். உங்களோட திசா புத்தி நல்லா இருக்குதுன்னு பாருங்க. ரெண்டாவது, உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துல, அதாவது அதிபதி 5ஆம் இடத்துல போய் அவர் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனைக்காரங்க, அதாவது சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா குரு வீட்லேயும், குரு வந்து சுக்கிரன் வீட்லேயும் அப்படியே கிரக பரிவர்த்தனை ஆயிருக்கிறாங்க. சரிங்களா? அதோட இது இந்த கிரக காம்பினேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது.